ஊபி சம்பலில் நடந்த அந்த கொடூர துப்பாக்கிச் சூட்டை நாம் கண்டோம். இதுவரை 5 இஸ்லாமிய இளைஞர்கள் தங்களுடைய உயிரை தங்களுடைய பள்ளியை காப்பதற்காக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மறுமை வாழ்வு சிறக்க நாம் எல்லாம் துவா செய்வோம், பிரார்த்திப்போம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இறைவனிடமே வந்தோம், அவனிடமே திரும்ப வேண்டியவர்கள் நாம். அவர்கள் அத்தனை பேரும் இப்போ நினைக்கலாம், இந்துத்துவாதிகள் நினைக்கலாம், நம்ம 5 பேரை கொண்டுட்டோம், 5 முஸ்லீம்களை கொண்டுட்டோண்டு. 5 விதைகளை நீங்கள் விதைச்சிருக்கீங்க, அவ்வளோதான். நீங்கள் என்ன தான் நீங்கள் போட்டாலும் சரி, இஸ்லாத்தை எங்கள் உள்ளத்திலேருந்து எடுக்க முடியாது. அந்த சனாதனத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இன்றைக்கு இஸ்லாம் தான், இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதனால தான் சனாதனவாதிகள் பயங்கரமாக எதிர்க்கிறாங்க. இன்னும் பார்ப்போம் எவ்வளோ தான் எதிர்க்கிறாங்கன்ட்டு. அதான் மன்மோகன் சிங் சொல்கிறாரு, நான் 11 ஆண்டுகளுக்கு முன்னே நான் எச்சரித்தேன், மோடி இந்த நாட்டை சுடுகாடாக்கிடுவார்னு நான் சொன்னேன், அது இப்போ நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறார். இறந்த அந்த 5 பேருடைய சடலங்களும் மயான அதாவது கபிரிஸ்தானுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. கண்டிப்பாக அவர்களுக்கு இறைவன் நற்கூலியை கொடுப்பான். இறைவனுடைய பள்ளியை மீட்பதற்காக தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த அநியாயக்கார ஆட்சி அந்த இறைவனே அழித்தொழிப்பான். கண்டிப்பாக அதற்கான நேரத்தை நாம் பார்த்து கொண்டிருப்போம், இன்ஷா அல்லாஹ். இறந்த அந்த இளைஞனின் தந்தை கண்ணீர் மல்க கூறுவதை பாருங்கள். அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த 3 லட்சம் 4 லட்சம் யோகி கொடுக்குற அந்த காசுலாம் எனக்கு வேண்டாம், எனக்கு அல்லாஹ் கொடுப்பான், இதை விட அதிகமான பணம் எனக்கு அல்லாஹ் கொடுப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் பிள்ளை தான் செத்து போயிட்டான் அப்படின்னு அழுகிறாப்புல. அழுதுட்டு இதுக்கு பதிலுக்கு பதில் அந்த யார் சுட்டானுங்களோ அவனை ஷூட் பண்ணணும், அப்போ தான் என் மனசு ஆறும் அப்படிங்கிறார். பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய துவாக்கள் உடனே, பிரார்த்தனை உடனே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இறைவன்கிட்ட. அதான் பாருங்கள், திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சாஸ்தா கோயில்கள் இருக்குங்கள்ல, கேரளாவில் மற்ற இடங்கள்லாம் அத்தனையும் முன்னாடி பௌத்த கோயில்களாக இருந்தது. இது இந்த ஆவணம் கரெக்டாக சொல்லுது பாருங்கள். எல்லாமே இருந்தது, அத்தனை சாஸ்தா கோயில்களும் ஏற்கனவே புத்த மத கோயில்களாக இருந்தது. அதை இந்து மக்கள் அபகரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த கோயில்களெல்லாம் திருப்பி கொடுக்க முடியுமா? அவர்கள் பௌத்தர்கள் கேட்டாக இவங்க கொடுத்துருவாங்களா? இப்போ இந்த சாஹி மஸ்ஜிது உண்மையிலேயே அதான் பாருங்கள், சபரிமலை உட்பட திருவாங்கூர் சமஸ்தானத்தில் உள்ள பல சாஸ்தா கோயில்கள் முன்பு புத்தர் கோயிலாக இருந்தது என்று 1931ஆம் ஆண்டுக்கான திருவாங்கூர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கை கூறுகிறது. 1931ஆம் ஆண்டு திருவாங்கூர் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சபரிமலை உட்பட திருவாங்கூர் சமஸ்தானத்தில் உள்ள பல சாஸ்தா கோயில்கள் முன்பு புத்தர் கோயிலாக இருந்தது. சபரிமலை முதற்கொண்டு பக்காவாக ஆவணமாக இருக்குது. இது இப்போ இதுவாவது ஒரு ஜட்ஜை வச்சுக்கிட்டு ஒரு போலீஸை வச்சுக்கிட்டு மிரட்டி உருட்டுறாங்க. ஆனால் இந்த சபரிமலை அதாவது பௌத்தர்களுடைய கோயிலாக இருந்தது. அதை தான் இப்போ ஆட்டையை போட்டுருக்குறாங்க இந்துக்கள். இப்போ அந்த கோயில்கள்லாம் திருப்பி கொடுத்துட முடியுமா? இவர்கள் கொடுக்க முடியுமா? அது இப்போ கொடுத்தா எவ்வளோ பிரச்சனைகள் வரும்? இந்த ஒரு சின்ன அறிவு கூட அவர்களுக்கு இல்லை பாருங்கள். எத்தனை இளைஞர்கள், இப்போ 5 இளைஞர்கள் உயிர் போயிருக்குது, இந்த 5 உயிர்களை திருப்பி கொடுக்க முடியுமா? குடும்பத்தில் தன்னுடைய மகனை பிரிஞ்ச அந்த வயோதிகர் அவர்கள் அப்படியே அழுகிறாரு. அந்த அழுகையோட குரல் யோகி ஆதித்யநாத்துக்கு கேட்குமா? கேட்காது. மோடிக்கு கேட்குமா? கேட்காது. ஏன்னா அவர்களுக்கு குடும்பம் கிடையாது. குடும்பம், மனைவி, மக்கள் அப்படி வாழ்ந்தால் தான் அதோடைய அருமை தெரியும், அதோட பிரிவு தெரியும். இது மாதிரி சன்னியாசியாக இருந்துக்கிட்டு கண்ட சினிமா நடிகளோட குதூகலமாக இருந்துட்டு அதானி அம்பானிட்டேருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு காலத்தை ஓட்டக்கூடிய இந்த மக்கள், இவர்கள்ட்டேருந்து நம்ம நேர்மையை எப்படி எதிர்பார்க்க முடியும்? நீதி எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? அதான் முலாயம் சிங் யாதவ் சொல்கிறாரு, இந்த மும்பையில் நடந்த தேர்தல் திண்ணுமுல்களை மறைக்கிறதுக்காக தான் இப்போ யூபியில் இந்த பிரச்சனையில் இவங்க பெருசாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஊபியில் அந்த துப்பாக்கிச்சூடுலாம் தேவையில்லாமல் நடத்துனதுக்கு காரணமே அந்த மும்பையில் இப்போ ஜெயிச்சாங்கல்ல மகாராஷ்டிராவில், அதோடைய நீட்சி தான் அது.
அதை வந்து மறைக்கிறதுக்காக தான் இவங்க செய்கிறாங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் முலாயம் சிங் யாதவ் தன்னுடைய பேட்டியில் சொல்கிறாரு. இது எவ்வளோ பெரிய அவமானம் இதெல்லாம். இதெல்லாம் இந்து மத பற்றுனால மோடி செய்கிறான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. தனக்கு 4 சீட்டு வேணும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், அந்த வெறி தான் இதெல்லாம் பண்ண சொல்லுது. உண்மையிலேயே இந்து மத பற்றாளராக இருந்தாக்க என்ன பண்ணியிருக்கணும்? இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ பாலடைந்த கோயில்கள் இருக்குது, அதெல்லாம் புனருத்தானம் செய்யணும். அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இது வரைக்கும் எடுத்தார் அவருடைய 11 ஆண்டு ஆட்சி காலத்தில் இது எடுத்தார் அவர்? கண்டிப்பாக எடுக்கல, இனியும் எடுக்க மாட்டார். அவருக்கு தேவை முஸ்லீம்களை வச்சு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்திக்கணும். அதுக்காக எந்த நிலைமைக்கும் கீழே இறங்கக்கூடியவர் மோடியும் யோகியும் அமித்ஷாவும்.